தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மா விவசாயிகளின் பாதிப்பு குறித்து சிறப்பு கள ஆய்வு நடத்திய நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியால் தற்பொழுது மா விவசாயிகளின் பாதிப்பு குறித்து தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற 31வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சியை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். இதில் திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் மா விவசாயிகளுக்கு உரிய விலை வழங்க வேண்டும், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் சொட்டு நீர் பாசனத்திற்கு மானியம் வழங்கவும் கோரிக்கை வைத்தார். சில மாரகங்களுக்கு விலை குறைவாக இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கூறினார். இந்த நிலையில் மாம்பழ கூழுக்கு விதிக்கப்படும் 12% ஜிஎஸ்டியை 5% குறைக்க மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்படும் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார்.